ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பிஎட்டில் தேர்ட் செமஸ்டரில் இருக்கிற மொத்தம் எத்தனை ரெக்கார்ட்ஸ் நோட் இருக்குது, ஒரு ரெக்கார்ட் நோட்டுக்கும் எவ்வளோ மார்க்கு, தேர்ட் செமஸ்டருக்கே டோட்டலாக எவ்வளோ மார்க்கு, லெவல் 1னா என்ன, லெவல் 2னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் ஏல என்னென்ன ரெக்கார்ட் நோட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்ட் ஏல A1ல் அப்சர்வேஷன் ரெக்கார்ட் லெவல் 1 அண்ட் 2 அப்படின்றதுக்கு, அடுத்து A2ல் வந்து மைக்ரோ டீச்சிங் லெவல் 1 அண்ட் 2, A3 தேர்ட் ஒன் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட், அதுவும் லெவல் 1 அண்ட் 2, A4ல் லெசன் பிளான் ரெக்கார்ட் லெவல் 1 அண்ட் 2, அதுக்கப்புறம் A5ல் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ரெக்கார்ட் லெவல் 1 அண்ட் 2. இப்போ வந்து அப்சர்வேஷன் ரெக்கார்டு லெவல் 1க்கும் 2க்கும் சேர்த்து மொத்தம் நமக்கு 20 மார்க்ஸ் கொடுப்பாங்க. மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்டும் அதே மாதிரி 20 மார்க்கு, டெமான்ஸ்ட்ரேஷனும் 20 மார்க்கு, லெசன் பிளான் ரெக்கார்டு வந்து மொத்தம் 80 மார்க்கு. அதாவது லெவல் 1க்கு 40 மார்க்கு, லெவல் 2க்கு 40 மார்க்குன்னு மொத்தம் 80 மார்க்கு. அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ரெக்கார்டில் லெவல் 1 அண்ட் லெவல் 2வும் சேர்த்து டோட்டலாக 20 மார்க்ஸ். டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்ட் லெவல் 1 அண்ட் லெவல் 2வை சேர்த்து 20 மார்க்ஸ். அடுத்து A7 வந்து கேஸ் ஸ்டடி ரெக்கார்ட் வந்து 20 மார்க்ஸ். A8 வந்து சைக்காலஜி ப்ராக்டிக்கல் ரெக்கார்டு 20 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு A9 வந்து என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ரெக்கார்டு, அதுக்கும் 20 மார்க்ஸ். A10 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ அண்ட் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ், அதுக்கும் 20 மார்க்ஸ். நெக்ஸ்ட் ஒன் A11 வந்து டீச்சிங் காம்படென்சி, அதுக்கும் லெவல் 1 அண்ட் லெவல் 2 சேர்த்து மொத்தம் 120 மார்க்ஸ். இந்த பார்ட் ஏல அதிகமாக இருக்கிற மார்க் வந்து இந்த டீச்சிங் காம்படென்சி தான். இதுக்கு மொத்தம் 120 மார்க் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதாவது டீச்சிங் காம்படென்சிங்கிறது ஒரு காலேஜில் ரெக்கார்டாகவே கொடுத்துருவாங்க. லெவல் 1 அண்ட் லெவல் 2க்குன்னு தனித்தனியாக கொடுத்துருவாங்க. சில காலேஜஸில் வந்து ரெக்கார்ட் வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, A4 ஷீட்டில் வந்து நம்ம எழுதி அதை வந்து ஒரு ஸ்டிக் ஃபைலில் போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த A4 ஷீட் வந்து நம்ம எழுதுறது வந்து ரொம்ப கவனமாக எழுதணும். அதாவது டீச்சிங் காம்படென்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து கிளாஸ் எடுப்போம் இல்லையா, டெமோ கிளாஸு. லெவல் 1க்கு ஒரு கிளாஸ் எடுப்போம், லெவல் 2க்கு ஒரு கிளாஸ் எடுப்போம். நம்ம எக்ஸ்டர்னல் வந்து ரெண்டுமே எடுக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு லெவல் வந்து அவங்களே செலக்ட் பண்ணி நம்ம எடுக்க சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா, லெசன் பிளான் ரெக்கார்ட் நோட் வந்து லெவல் 1 லெவல் 2க்கு தனித்தனியாக எழுதியிருப்போம். ஒரு லெவலுக்கும் 25 கிளாஸ் எழுதியிருப்போம். அதில் நம்ம எதை வந்து டெமோ கிளாஸ் எடுக்க போகிறோமோ அந்த கிளாஸோட லெசன் பிளானை அப்படியே பார்த்து நம்ம நீட்டாக A4 ஷீட்ஸில் எழுதி அதை வந்து ஒரு ஸ்டிக் ஃபைலில் போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் வந்து டீச்சிங் காம்படென்சி ரெக்கார்டு. இது லெவல் 1க்கு தனியாக எடுத்துக்கணும், லெவல் 2க்கு தனியாக எடுத்துக்கணும். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம லெசன் பிளான் நோட்டில் எப்படி எழுதியிருக்கிறோமோ அதே ஃபார்மேட்டில் தான் எழுதணும். நம்ம லெசன் பிளான் நோட் இப்படி திருப்புவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம வச்சு எழுதணும். ஆக மொத்தம் இந்த பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா இந்த A11 ரெக்கார்டை சேர்த்து மொத்தமாக வந்து 400 மார்க் வந்து நமக்கு அலாட் பண்ணுவாங்க. பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க்ஸ் 400. மீதி 100 மார்க்ஸ் என்னன்னு பார்ப்போம். மீதி 100 மார்க்ஸ் வந்து EPC ரெக்கார்டுக்கு அலாட் பண்ணுவாங்க. EPC அப்படின்னா என்னன்னா, என்ஹான்சிங் ப்ரொஃபஷ்னல் கெப்பாசிட்டிஸ். EPC ரெக்கார்டு வந்து பார்ட் பியில் வரும். என்ஹான்சிங் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டிஸ். EPC 1ல் என்னென்னா ரீடிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங் ஆன் டெக்ஸ்ட்டு, இதுக்கு வந்து 20 மார்க்ஸ். தென் EPC 2க்கு ட்ராமா அண்ட் ஆர்ட் இன் எஜுகேஷன், இதுக்கு ஒரு 20 மார்க்ஸ். EPC 3ல் வந்து கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ICT, இதுக்கு டோட்டலாக 20 மார்க்ஸ். தென் EPC 4ல் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த செல்ஃப், இதுக்கும் டோட்டலாக 20 மார்க்ஸ். மொத்தம் பார்ட் பியில் நமக்கு டோட்டலாக 80 மார்க்ஸ் வந்து நமக்கு அலாட் பண்ணுவாங்க. பார்ட் A 400, பார்ட் பி வந்து 80, மொத்தமாக 480. பார்ட் சியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ். நம்ம வந்து ஆன்லைனில் வந்து எக்ஸாம் எழுதியிருப்போம் இல்லையா, MCQவாக கொஸ்டின் கேட்டு நம்ம வந்து ஆன்லைனில் எக்ஸாம் எழுதியிருப்போம். ஒரு காலேஜுக்கு ஒரு டாபிக் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. லேர்னர் சைக்காலஜின்றதை மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து எடுத்திருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர்லையும் சைக்காலஜி படிச்சிருக்கிறதுனால ஓரளவு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாட்டில் தான் நாங்களும் எடுத்திருந்தோம். இந்த ஃபஸ்ட் இதில் வந்து ONC, அதாவது ஆன்லைன் கோர்ஸு ஸ்வயம் எக்ஸாம்
மார்க்கு மொத்தம் 20 மார்க்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போது சி செக்ஷனில் மொத்தம் 20 மார்க். இப்போ டோட்டலாக ஏபிசி மூணையும் சேர்த்து தேர்ட் செமஸ்டருக்கு நமக்கு மொத்தமாக 500 மார்க் அலாட் பண்ணுவாங்க. எல்லா செமஸ்டருக்குமே 500 தான். அதே மாதிரி தேர்ட் செமஸ்டர்லேயும் 500 மார்க்கு தான். இப்போது ரெக்கார்ட் நோட் நம்ம எழுதினதில் எந்தெந்த ரெக்கார்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெக்கார்டு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வேஷன் ரெக்கார்ட் லெவல் 1 and 2, செகண்ட் ஒன் லெசன் பிளான் லெவல் 1 and 2, தேர்டு வந்து டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு 1 and 2, சைக்காலஜி ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட், ஃபிஃப்த்து ஒன் வந்து மைக்ரோ டீச்சிங் அதுவும் லெவல் 1 and 2, சிக்ஸ்த்து ஒன் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான ரெக்கார்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தேர்ட் செமஸ்டரில் நம்ம எழுத போகிற ரெக்கார்டு, அதோட மார்க் டீட்டெயில்ஸு. இனிமேல் வந்து ஒரு ரெக்கார்டை வந்து நம்ம எப்படி எழுதணும், அதில் என்னென்னலாம் முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்றத நான் பின்வரும் வீடியோஸில் வந்து நான் போடுறேன். ஏற்கனவே என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா ரெக்கார்டோட ஃபோட்டோஸ் பிடிஎஃபாக நான் வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.